உங்கள் கையில் 1,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஐஃபோன் வாங்குவீங்களா? இல்லை ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாக்கா நான் மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஆக்சுவலாக ரியலாக என்ன பண்ணுவீங்கன்னா ஐஃபோன் தான் எல்லோரும் வாங்குவீங்க. ஏன்னா சந்தோஷமாக இருக்கணும்னு தான் பார்ப்பீங்களே தவிர அந்த காசை எப்படி டபுள் பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்த 1,00,000 எப்படி 2,00,000 ஆக்குறதுன்னு பார்க்க மாட்டீங்க. அது இன்ஸ்டன்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, நான் வந்து எதாவது சந்தோஷமாக இருக்கணும், நான் ரொம்ப நாளாக இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டுருந்தேன், பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருந்தேன், எங்கேயாவது ஒரு பெரிய ட்ரிப்பாக போகணுன்னு ஆசைப்பட்டுருந்தேன், 1,00,000த்துக்கு எங்கேயாவது ஏதாவது ஏதாவது ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுருந்தேன்னு நினச்சிட்டு வச்சுக்கோங்களேன். அந்த 1,00,000 போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்க? அந்த 1,00,000 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் திரும்ப பழைய ரொட்டீனுக்கு வரணும், திரும்ப கஷ்டப்படணும், எப்பயுமே வேலைக்கு போகணும், இல்லைன்னா ஏதாவது பண்ணி பொழப்ப பார்த்துக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி யாராவது திரும்பவும் உங்களுக்கு 1,00,000 தருவாங்க அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. நான் 1,00,000 தருவேன்னு சொல்லவே இல்லை. இருந்தால் என்ன பண்ணுவீங்க தான் கேட்டேனே தவிர தருவேன்னு சொல்லவே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்க காசை அதிகமாக்கணுமே தவிர கம்மியாக்கக்கூடாது. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, டிசிஷன் மேக்கிங் இது வந்து தப்பாக இருக்குது. அதாவது டிசிஷன் மேக்கிங் வந்து சரியாகவே இல்லை. உங்களோட டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் டிசிஷன் மேக்கிங் தப்பாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆனால் அந்த ஃப்யூச்சரில் நீங்கள் நினைப்பீங்க, ஓ நான் இந்த ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணதுனால தான் எனக்கு அங்கே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நினைப்பீங்க. இதே நல்ல விஷயமா பண்ணிங்கனாக்கா, நான் அங்கே சின்னதாக ஒரு விஷயம் யோசித்தேன், அது வந்து கரெக்டாக யோசித்தேன், ஆனால் இப்போ வந்து நான் அங்கே இருக்கேன், அதாவது நல்ல நல்ல இடத்துல இருக்கேன், நல்ல நிலைமையில் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நான் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகலை, ரிலேஷன்ஷிப்பில் எதுவும் ஸ்ட்ரகிள் ஆகலை, எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், என் உடம்பு என்னுடைய ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அங்கே ஒரு சின்ன விஷயந்தான், நீங்கள் பாஸ்ட்டில் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன இப்போ எங்கே இருக்கீங்களோ கரெக்டாக நீங்கள் அங்கே இருப்பீங்க. அதாவது பாஸ்ட்டை நீங்கள் வந்து இந்த டிசிஷன்லாம் எடுத்து வந்ததுனால தான் இங்கே இருக்கேன். நீங்களே ஒரு யோசிச்சு பாருங்களேன், அப்போது ஒரு பெரிய டிசிஷன் ஒன்று வந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல இருந்திருப்பீங்களான்னு தெரியாது. அதாவது ஃபீல் குட்டான டிசிஷன் இருக்கும். சில இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ளஷர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அந்த டிசிஷன்லாம் நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். எப்படின்னா, இப்போது உடம்பு பார்த்துக்கிறதுக்கு இப்போது சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறதுலாம் ஒரு பெரிய பெரிய கெட்ட விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா கெட்ட விஷயன்றது நான் வந்து அதை கெட்ட விஷயமா நான் பார்க்கல. நான் உடம்பு அளவுக்கு அது கெட்ட விஷயம். அடிக்கடி அதை பண்ணிகிட்டே இருந்தேனாக்கா அது வந்து கேன்சருக்கோ இல்லை டேமேஜ் பண்ணுறதுக்கோ, பாடி டேமேஜ் பண்ணுறதுக்கோ, லங்ஸ் கேன்சர் பண்ணுறதோ, இல்லை லிவர் கேன்சர் கொடுக்குறதோ, இல்லை ஃபிசிக்கலாக இந்த ஓட முடியாததோ, அது வந்து இப்போது ஒரு 30 வயசு ஆளுக்கு ஓட முடியலன்னா எப்படி இருக்கும் அந்த தம் அடிக்கிறதுனால? ஸோ 30 வயசுன்றது ஒரு கம்மியான, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மியான வயசு தான் 30 வயசுன்றது. அந்த வயசில் ஓட முடியலன்றப்போ அப்போ எடுத்த டிசிஷன் தானே தப்பு. ஸோ நான் டிசிஷன் பற்றி தான் பேசுகிறேன். டிசிஷன் பற்றியும் மணியை பற்றி தான் பேசுகிறேன். ஏன்னா என்கிட்ட மணி இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை. பட் நான் வந்து எல்லாம் என்கிட்ட இருக்க மணிலாம் சேர்த்து நான் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு தோணுது. நான் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து எதுவும் செலவே பண்ணாமல் ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று நான் வந்து பண்ணணுன்றதுக்காக யூஸ்ஃபுல்லான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது அந்த விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு திரும்ப ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும், திரும்ப காசு கிடைக்கும், அதை வச்சுட்டு நம்ம எதாவது பண்ணலான்ட்டு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் தான் நீங்கள் வளர்த்துக்கணும். உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் தான் முக்கியம். நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறீங்க, அதெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து செட் பண்ணுறோம்னாக்கா அந்த டிசிஷன்லாம் அதை நோக்கி தான் இருக்கா, நம்ம அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோமா, கரெக்டான இடத்துக்கு தான் போகிறோமா, இல்லை தப்பான ஒரு ட்ராக்கில் போகிறோமா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இந்த வீடியோ வந்து நான் வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும் அந்த மாதிரி தான் நான் பேசுகிறேன். ஸோ இதில் வந்து எந்த ஒரு பிரம்மாண்டமான எடிட்டிங்லாம் இருக்காது, கட்லாம் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நான் எப்படி ஒரு நேச்சுரலாக பேசணும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன கட்டு தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு எடிட்டிங்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ பார்த்துக்கோங்க. நான் வந்து எதை பற்றி பேசுகிறேன்னா டிசிஷன் மேக்கிங் பற்றி தான் பேசுகிறேன். தவிர நான் வந்து பிரம்மாண்டமாக காமிக்கணும் அப்படின்லாம் நான் இல்லை. நான் என்ன நம்புகிறேன்னா டிசிஷன் மேக்கிங் தான் நம்மளுடைய ஃப்யூச்சரை அழகாக காமிக்க போகுது. அதாவது நான் நினைக்கிறேன், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து என் உடம்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபேமிலியோட, நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து என் விஷயத்தில் என்ன இருக்குன்னா நான் வந்து ஜாலியாக இருக்கணும். ஆனால் நான் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடாது. நான் நினச்சது பண்ணணும். நான் வந்து என்னென்னலாம் நினைக்கிறேனோ, என்னென்னலாம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறேனோ அதெல்லாம் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர்ன்ற சென்ஸ் நான் வந்து இந்த ஒர்க்கில் என்னென்னலாம் பண்ண முடியும், இந்த
இந்த ஒரு சொசைட்டிக்கு ஏதாவது வேல்யூ பண்ண முடியுமா, வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியுமா, நான் இதில் எப்படி க்ரோ ஆகுறது, நான் பர்சனல் எப்படி க்ரோ ஆகுது, என்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி க்ரோ வைக்கிறது, இதை பற்றி தான் என்னுடைய விஷன் இருக்குது. தவிர எனக்கு வந்து நான் வந்து இப்போ எனக்கு வந்து நான் வந்து குடிச்சிட்டு சுற்றுறது, அப்புறம் நான் வந்து எந்த ஒரு தப்பான விஷயமும் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் நான் வந்து இந்த ப்ராசஸில் எனக்கு யோசிக்க தோணலை. ஏன்னா எனக்கு இதுதான் வேணும், இதுதான் முக்கியம். நீங்கள் சின்ன சின்ன டிசிஷன் பார்த்து பார்த்து பண்ணுறதுலாம் ஏதோ ஒரு ஃப்யூச்சரில் ஏதோ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், அதை நான் நம்புகிறேன். ஸோ டிசிஷன் நல்லா எடுங்க. டிசிஷன் தான் நம்ம லைஃபே மாற்ற போகுது. ஸோ டிசிஷன் மட்டும் நல்லா எடுத்துருங்க. ஒரு பெரிய பெரிய உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒரு பெரிய பெரிய டிசிஷன்லாம் இருக்கும்ல, இப்போ கல்யாணம் பண்ணுறது, லவ் பண்ணுறது, ஒரு காலேஜில் சிட் போடுறது, ஒரு வேலைக்கு போகிறது, அப்புறம் கோல்டு வாங்குறது, இந்த மாதிரி பெரிய பெரிய டிசிஷன்லாம் இருக்கும்ல. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஏதாவது ஏதாவது பண்ண போகிறோன்னா அதுக்கு காசு சேர்த்து வைக்கிறது, பண்ண போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் காசு சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி பெரிய பெரிய டிசிஷன்லாம் இருக்கும்ல. இந்த டிசிஷன்லாம் நல்லதாக கரெக்டாக எடுங்க. யோசித்து நிதானமாக. இது வந்து உங்களுக்கு லைஃப் டைமுக்கு நீங்கள் எடுக்க போகிறது. அதான் புரியுதுங்களா? மேரேஜ்ன்றது, லவ்ன்றது, பிஸ்னஸ்ன்றது, இதெல்லாம் லைஃப் டைமுக்கு நீங்கள் எடுக்க போகிறது. ரொம்ப லாங் டேர்முக்கு, நீங்கள் சாகிற வரைக்கும் அது உங்கள் கூட இருக்க போகிறது. என்ன எந்த மாதிரி வேலை பார்க்க போகிறீங்க, அந்த வேலை கரெக்டாக இருக்குமா, அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த டிசிஷன் எடுக்கணும். எந்த ஸ்கில்லை கற்றுக்கலாம், இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்கில்லை கற்றுக்கலான்றதுலாம் சின்ன சின்ன டிசிஷன் தான். ஆனால் சின்ன சின்ன டிசிஷன், ஸ்கில்லை கற்றுக்கிறது, இந்த சின்ன சின்ன டிசிஷன் கூட உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் கொடுக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ பெரிய பெரிய டிசிஷன் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுதான் டிசிஷன் தான். டிசிஷன் மேக்கிங் கூட கரெக்டாக எடுத்துக்கணும். காசை வீணாக செலவு பண்ணாமல் பிரயோஜனமாக செலவு பண்ணாங்க. அந்த காசு எப்படி டபுள் ஆக்குறது, ட்ரிபிள் ஆக்குறது, எவ்வளோ அதிகமாக்குறதுன்னு பாருங்கள். என்ன பண்ணால் அதிகமாக வரும் நம்மகிட்ட காசு, எந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டா அதிகமாக வரும் நம்மகிட்ட காசு, அதை பாருங்கள். நானும் அதை பார்த்துட்ருக்கேன். நான் வந்து என்கிட்ட எந்த கஷ்டம் இல்லை. நான் வந்து கஷ்டப்படுறேன் தான், டெய்லி கஷ்டப்படுறேன். ஸோ நானும் கொஞ்சம் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன். அதனால என்கிட்ட என்ன இருக்கோ, என்கிட்ட நான் என்ன கற்றுக்கணும் அதை உங்ககிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நான் ஒன்று சொல்கிறேன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஒப்பீனியன் இல்லை இது, இதுதான் ஃபேக்ட். ஒரு டிசிஷன் நீங்கள் நல்லா எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சரில் நல்லா இருக்க முடியும். இதெல்லாம் ஃபேக்ட் தான். ஸோ இந்த ஃபேக்ட்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல டிசிஷன், இந்த ஸ்கில்லை கற்றுக்கிறது, நீங்கள் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறது, எல்லாருக்குள்ளேயும் க்ரோ ஆகணும்னு இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் க்ரோ ஆகணும்னு இருக்கும். இதெல்லாம் ஒரு வகையான ஃபேக்ட். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் க்ரோ ஆகணும்னு இருக்கும். காசு வாங்கணும், காசு சம்பாதிக்கணும்னு இருக்கும், எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கணும்னு இருக்கும். ஆனால் ஜாலியாக இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம ஒழுக்கமான மீன்ஸ் நம்ம டிசிப்ளின்டாக அந்தந்த வேலைகளை கரெக்டாக செஞ்சால் தான் அந்தந்த சந்தோஷத்தை நம்ம எடுத்துக்க முடியும். அந்த ப்ராசஸில் கூட நம்ம சந்தோஷத்தை எடுத்துக்கலாம். ஸோ டிசிஷன் மேக்கிங் தான் மெயின். பாய்.